பொறுப்பிலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். முதல்ல நம்முடைய நீட் எக்ஸாமை பற்றி நிறைய கருத்துக்கள் தமிழகத்தில், மாற்று கருத்துக்கள், நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் எடுத்து நீட்டை பற்றி பேசணும்னு நினைக்கிறோம். காரணம், பாரதிய ஜனதா கட்சி நீட் வேண்டும் என்று நம்ம சாம்பியன் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. எல்லா இடத்துலையும் நீட் வேணும்னு சொல்றோம். எதற்காக சொல்லுகின்றோம்? இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய நீட் பிரச்சனை என்ன, மத்திய அரசு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தவறு நடந்திருந்தால் எப்படி சரி பண்ண போறோம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த நீட் எக்ஸாமை பொறுத்தவரை அது நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இந்த என்டிஏங்கிற அமைப்பு தான் இந்த நீட் நடத்துறாங்க. இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத அளவுக்கு நீட் பரீட்சையில் குளறுபடி நடந்திருப்பதாக நிறைய நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்தியா முழுவதுமே வேறு வேறு மாநிலத்தில் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக குஜராத்தில் காவல்துறை சில புரோக்கர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பீகார்ல, டெல்லியில, எல்லா இடத்திலும் கூட கைதுகளை நாம பார்க்கிறோம். நம்முடைய மாணவ செல்வங்கள் கொடுத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் 2-3 வகையான குற்றச்சாட்டுகள். ஒன்று, இந்த நீட் பரீட்சையில கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இரண்டாவது, நீட் பரீட்சையில அவங்க போட்டிருக்கக்கூடிய கிரேஸ் மார்க் மூலமாக கிட்டத்தட்ட 1563 கேண்டிடேட், 1563 கேண்டிடேட்டுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கிரேஸ் மார்க் கொடுத்திருக்கனால இந்த எஃபிஷியன்சியை மாத்தி இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். அதுக்கு அடுத்தது இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓஎம்ஆர் ஷீட்ல டேம்பரிங். நாங்க எழுதின ஓஎம்ஆர் ஷீட்டும் அங்க ஓஎம்ஆர் ஷீட் எதுல வந்து எக்ஸாம் அசஸ் பண்றாங்களோ அந்த ஓஎம்ஆர் ஷீட்டுக்கும் பிரச்சனை. அப்படி இன்னைக்கு இதுக்கெல்லாம் சேர்ந்து நம்முடைய மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில், குறிப்பாக நம்முடைய MHRD மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சில உறுதிமொழிகளை மக்கள் முன்னாடி கொடுத்திருக்கிறாங்க. ஒன்று, இந்த என்டிஏ அப்படிங்கிறது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிறது நீட் மட்டும் அவங்க நடத்தலைங்க. அவங்க பல எக்ஸாம் நடத்துறாங்க. IIT எக்ஸாம் அவங்க தான் நடத்துறாங்க. JEE மெயின், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் அவங்க தான் நடத்துறாங்க. அவங்க கிட்டத்தட்ட இந்த ஆண்டு 14.5 லட்சம் மாணவ செல்வங்கள் இதே என்டிஏ அமைப்பு நடத்தின எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க. நீட் யூஜியும் அவங்க தான் நடத்துறாங்க, நீட் பிஜி நடத்துறாங்க. சிமேட், காமன் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட், அதுவும் என்டிஏ தான் நடத்துறாங்க. ஜிபேட், கிராஜுவேட் பார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட், அதையும் இதே ஏஜென்சி தான் நடத்துறாங்க. யூஜிசி நெட், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய மாணவ செல்வங்கள் நிறைய நெட் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு போறாங்க. யூஜிசி நெட்டும் இவங்க தான் நடத்துறாங்க. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், JNUக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இவங்க தான் நடத்துறாங்க. CSIR NET இவங்க தான். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இவங்க தான். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். சோ நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியது, நீட்ல பிரச்சனை இல்ல. நீட் எக்ஸாம் நடத்தக்கூடிய என்டிஏ அமைப்பு, ஒரு காமனாக இருக்கக்கூடிய அமைப்பு, நிறைய பரீட்சைகள் நடத்தக்கூடிய அமைப்பு, அந்த என்டிஏவின் மீது இந்த வருஷம் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. எக்ஸாம் சரியா நடத்தல. அதுவும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றாகவே தெரியும். 2024 தமிழகத்திற்கு ஒரு சிறப்பான ஆண்டு, மற்றும் ஒரு சிறப்பான ஆண்டு. நீட்டை பொறுத்த வரைக்கும் 1,52,000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினாங்க தமிழகத்தில். 89,426 மாணவ செல்வங்கள் பாஸ் ஆயிருக்கிறாங்க. சோ 59%. கடந்த 5 ஆண்டுகள்ல ஹையஸ்ட் பாஸ் பர்சன்டேஜ் இந்த ஆண்டு, ஹையஸ்ட் பாஸ் இந்த ஆண்டு, ஆல் இந்தியா டாப் ரேங்கர்ஸும் இந்த ஆண்டு அதிகம். சோ தமிழகத்தை பொறுத்தவரை இந்த நீட் பரீட்சையில நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாகத்தான் இது இருந்திருக்கு. கான்ட்ரோவர்சிக்கான காரணம், 67 மாணவர்கள் 720க்கு 720 வாங்கியிருக்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்? நீட்டினுடைய மார்க்கிங் சிஸ்டம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது 718 719 வாங்குறதுக்கு சாத்தியமே இல்ல. எப்படி 718 719 வாங்கியிருக்கிறாங்க? நீட் ரிசல்ட் எதற்காக லோக்சபா தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஜூன் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அவங்க ஜூன் 14ஆம் தேதி தான் நீட் யூஜி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதே போல நிறைய எக்ஸாமினேஷன் சென்டர்ல இருந்து டாப்பர்ஸ் வந்திருக்கிறாங்க. அதுல எப்படி ஒரே எக்ஸாமினேஷன் சென்டர்ல இருந்து இவ்வளவு டாப்பர் வந்திருக்க முடியும்? கொஸ்டின் பேப்பர் லீக்கினுடைய அலிகேஷன் எல்லாம். நாம் இன்றைக்கு 2 விஷயங்கள் உங்கள் முன்னாடி தெளிவுபடுத்த விரும்புறோம். சோ நம்முடைய அரசை பொறுத்தவரை, குறிப்பாக நம்முடைய தர்மேந்திர பிரதான் ஐயா அவர்களை பொறுத்தவரை, என்டிஏவே நாங்க ரீ எக்ஸாமின் பண்றோம். இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற அமைப்பு, இந்த நீட் உட்பட பல பரீட்சைகளை நடத்தக்கூடிய அமைப்பு, அதனுடைய சிஸ்டத்தை நாங்க ரீ எக்ஸாமின் பண்றோம். அது சரியான முறையில தான் இத்தனை ஆண்டுகளா இருந்து கொண்டிருக்கிறதா, இப்ப சரியா இருக்கா, இந்த கான்ட்ரோவர்சிக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நாங்க ரீ எக்ஸாமின் பண்றோம். அதுல தவறுகள் யார் செய்திருந்தாலும் கூட நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை நாம் எடுக்க போறோம். உங்களுக்கு தெரியும், நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில பாரதிய ஜனதா கட்சி கொஸ்டின் பேப்பர் லீக், அதுக்காகவே நாம் ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் வச்சிருந்தோம். கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கு
தனி சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு சிறப்பு தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்று உறுதிமொழி அளித்திருந்தோம். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அலகாபாத் உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு கேஸ், பிரியங்கா காந்தி அவங்களே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. பிரியங்கா காந்தி அவங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆயுஷி பட்டேல் அப்படிங்கிற மாணவி இந்த மாதிரி என்னோட ஓஎம்ஆர் ஷீட்டையே ஃபோர்ஜ் பண்ணிட்டாங்க, என்னுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை ஏமாத்தி வேற ஷீட்டை வச்சுட்டாங்க, அதனாலதான் மார்க் குறைவா வந்திருக்குன்னு ஆயுஷி பட்டேல் சொன்னதை பிரியங்கா காந்தி அவங்க போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அது பொய் என்று சொல்லி இருக்கின்றார். அதாவது ஆயுஷி பட்டேல் அவங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் அப்படியே தான் இருக்கு, அது ஒரிஜினல் ஓஎம்ஆர் ஷீட் தான். ஆயுஷி பட்டேல் அவங்க தான் பொய் சொல்றாங்க. இது அலகாபாத்தினுடைய உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு. அதனால் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு மாணவ செல்வங்களும் ஒன்னொன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நான் ஆயுஷி பட்டேல் அப்படிங்கிற ஒரு மாணவ செல்வத்தினுடைய ஒரு பாயிண்ட் எடுத்து நான் பேசுறேன். அது மாதிரி இண்டிவிஜுவலா ஒருத்தர் ஒன்னு சொல்றதை விட நம்முடைய அரசை பொறுத்தவரை இந்த என்டிஏ அதை நம்ம ரொம்ப ரீ எக்ஸாமின் பண்றோம். இத்தனை எக்ஸாம் நடத்தி இருக்கிறோம், இத்தனை ஆண்டுகள் நீட் நடத்தி இருக்கோம். உலகத்துல சைனாவுக்கு அப்புறம் என்டிஏவில் மாணவர்கள் அட்டன் பண்ற எக்ஸாம் இதான் ஹையஸ்ட். சைனால 1,29,00,000 பேர் ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க ஊரில் நடத்துறாங்க. இந்தியாவில் 1,23,00,000 பேர் அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வேற வேற எக்ஸாம் பண்றாங்க. சோ இது நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாரிபிகேஷன். ஆனால் வந்திருக்கக்கூடிய செய்திகள் முற்றிலும் உண்மைத்தன்மை இல்லாத செய்திகள். அதே நேரத்தில் நாங்க எதையும் டிஃபெண்ட் பண்ண போல, தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக அதிலே நாம் நடவடிக்கை எடுக்கத்தான் போறோம். அதே நேரத்தில் 1563 கேண்டிடேட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கிரேஸ் மார்க்கை உச்சநீதிமன்றம் அவங்க ஏத்துக்கல. இந்த கிரேஸ் மார்க்கை ஏன் என்டிஏ கொடுத்தாங்கன்னா 2018 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இந்த கிரேஸ் மார்க்குக்கு 13/6/2018 அதே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. குறிப்பாக கிரேஸ் மார்க் எப்படி கொடுக்கணும் அந்த அடிப்படையில தான் என்டிஏ கிரேஸ் மார்க் கொடுத்திருந்தாங்க. அவங்க ஆர்கியூ பண்ணாங்க, அதை உச்சநீதிமன்றம் ஏத்துக்கல. அந்த கிரேஸ் மார்க்கை கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால எல்லா கிரேஸ் மார்க்கும் இப்ப கேன்சல் ஆகி அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, ரீடெஸ்ட் அவங்க எடுக்கலாம் அல்லது பழைய மார்க் ஹோல்ட் ஆகும். எங்கேயும் கூட உச்சநீதிமன்றம் பிரிலிமினரி என்கொயரி அவங்க பண்ணிருக்கும் பொழுது கவுன்சிலிங்க நிறுத்த வேண்டும், நீட் எக்ஸாமை திரும்ப நடத்தணும் எங்கேயுமே சொல்லல. அதனால எங்கேயாவது தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை நம்முடைய அரசு அதில் எடுக்கத்தான் போகுது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், ஒரு எக்ஸாமினேஷன் சிஸ்டம் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம போயிருச்சுன்னா அது ஒரு நாட்டு அந்த மாதிரி நம்ம நடத்த முடியாதுங்க. அடுத்து இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் மற்றும் ஒரு முறை துரதிருஷ்டவசமாக ஹூச் கள்ளச்சாராயம் அது அருந்தி இன்னைக்கும் இறப்ப நாம பாக்கிறோம், மறுபடியும் இறப்பு பாக்கிறோம் தமிழகத்தில். இதற்கு முன்பு நடந்த பொழுது 22 நம்முடைய சொந்தங்கள் 22 பேர் போன ஆண்டு இறந்த பொழுது மரக்காணத்துல செங்கல்பட்டுல. அப்ப திமுக என்ன சொன்னாங்க, இல்ல இது இத்தனை ஆண்டுகள் கழிச்சு நடக்குது, 18 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழிச்சு நடக்குது, எப்பவாச்சும் நடக்கும் தானே, இதை வச்சுல அரசியல் பண்றீங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு. அப்பவே நாங்க ஜிஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் மருவூர் ராஜா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பத்தி எல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சு, அதன் பிறகு மருவூர் ராஜாவின் மீது குண்டா ஆக்ட் போட்டதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு மறுபடியும் கள்ளக்குறிச்சியில 5 பேர் மறுபடியும் இறந்திருக்காங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க இறந்திருக்கிறவங்களை மட்டும் இன்னைக்கு மீடியால பாக்குறோம். ஆனா கள்ளச்சாராயம் என்பது தமிழகத்துல பொதுவாக எல்லா இடத்திலும் வர ஆரம்பித்து விட்டது. கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கமே அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பேர் டாஸ்மார்க் நம்ம வைக்கவே இல்லைங்க, டாஸ்மார்க் அமைச்சரே வைக்கல. அமைச்சர் பேரே நம்ம ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர் தான் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டினுடைய அமைச்சரே இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்கள், அவருடைய பொறுப்பே ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர். அவருடைய முதல் வேலை இந்த ப்ரொஹிபிஷனை கொண்டு வரணும், குறிப்பாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும். அதுக்காக செப்பரேட்டா இருக்கக்கூடிய போலீஸ் விங்க அவர் ஆக்டிவேட் பண்ணணும். ஆனா இன்னைக்கு கண்டினியூஸாக 2 ஆண்டுகள் இது நடக்க ஆரம்பித்திருக்கிறது, பெரிய அளவு நடக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட இந்த ப்ரொஹிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக பதவி விலகும். காரணம், அவருடைய பணி அவர் செய்யல. ஒர்க், அவருடைய பணி அவர் செய்திருக்கணும். முதலமைச்சர் பொறுப்பேற்கணும். மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் 10 பேர், மறுபடியும் இன்னொரு ஊரு, இந்த கதை தொடர்கதையாக இருக்கக்கூடாது. ரெக்லெஸா டாஸ்மார்க்கினுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு டாஸ்மார்க்கினுடைய வளர்ச்சி தன்னுடைய வளர்ச்சியாக வேலை பார்க்கிறாங்களோ, அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக இந்த அரசு எதற்காக எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கிறார்? இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் மணல் கடத்தக்கூடிய கும்பல் அரசு அதிகாரிகள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல். இப்பதான் நம்ம பார்த்தோம், புதுக்கோட்டையில 15/6/2024 இலுப்பூர்ல தாசில்தார் தேவநாயகி அவங்க அசிஸ்டன்ட் மேல மறுபடியும் ஒரு கொலைவெறி தாக்குதல். கடந்த 3 ஆண்டுகள் நம்ம பட்டியலிடுறோம் அப்படின்னா 2021 திருச்சியில
திமுக ஒன்றிய பொறுப்பாளர் ஒருத்தர் நீக்கிறாங்க. காரணம் மணல் கடத்தல போலீஸ்க்கு மிரட்டல். 8/6/2022 திருவையாறுல 24 மணி நேரம் இதே பிரச்சனை. 26/4/2023 தூத்துக்குடியில மணல் கொள்ளை குறித்து புகார் கொடுத்ததால் அலுவலகத்தில் புகுந்து விஏஓ வெட்டி கொலை. 24/9/2023 ஓமலூர்ல விஏஓயை கொலை செய்ய முயற்சி. 28/5/2023 மணல் கொள்ளையை தடுத்த வருவாய் ஆய்வாளர் மீது தாக்குதல். 14/10/2023 எங்களையா பிடிக்கிற மணல் கடத்தலை தடுக்க முயன்ற விஏஓ மீது லாரி ஏற்றி கொலை முயற்சி பழனி அருகே. 2/11/2023 மணல் அள்ளியதை தடுத்த விஏஓவின் மீது மறுபடியும் கொலைவெறி தாக்குதல். 23/11/2023 தாசில்தாருக்கு கொலை மிரட்டல். 1/12/2023 மணல் கொள்ளை வழக்கு பதிந்த எஸ்ஐக்கு கொலை மிரட்டல். 4 மாதத்திற்கு முன்பு மறுபடியும் இதேதான். தொடர்ச்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை ஒரு அரசு அதிகாரிகளுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை. அவர்களுக்கு அரசு நம்ம எதற்காக சம்பளம் கொடுக்கிறோம், எதற்காக அந்த பணியில் இருக்காங்க, அந்த வேலையை அவங்களால செய்ய முடியவில்லை என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு எப்படி சட்டம் ஒழுங்கு மீது ஒரு மரியாதை வரும்? தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை இடத்துல விஓ அவங்க எல்லாம் கன் லைசன்ஸ் அப்ளை பண்ற அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு. இதுவும் இந்த ஆட்சியில எந்த அளவுக்கு மோசமாக சட்டம் ஒழுங்கு இருக்குது என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம். இதையும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். மணல் கொள்ளையும் கள்ளச்சாராயமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். அடுத்து நம்முடைய நீதியரசர் சந்துரு அவர்கள் ஒன் மேன் கமிஷன் அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட் ஆங்கிலத்தில் கொடுத்திருக்காங்க. அந்த ஆங்கிலத்தை தலைப்பு டு அவாய்ட் வயலன்ஸ் பேஸ்ட் ஆன் காஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி ஃபீலிங் அமாங் காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். கல்லூரியில பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஜாதி சமுதாயம் அது சார்ந்த ஒரு எண்ணம் வரக்கூடாது என்பதற்கான, அதன் மூலமாக வன்முறை வரக்கூடாது என்பதற்கான ஆய்வறிக்கை என்ற அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கை யாரு படித்திருந்தாலும் கூட தெரியும், அதில் ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் அந்த அறிக்கையில இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த ஆய்வறிக்கையில எங்கேயெல்லாம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. முதல் கருத்து, பள்ளிக்கூடத்தில் ஜாதி இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஜாதிக்காக வன்முறை இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு கமிட்டி போடணுமா? கண்டிப்பா போடணும். அதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம். ஜஸ்டிஸ் சந்துரு அவங்க அந்த ரிப்போர்ட் கொடுக்கணுமா? கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நாங்கள் சொல்வது ரிப்போர்ட்டை கொடுக்காதீங்க, ரிப்போர்ட் மேல ஆக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல, நாங்கள் சொல்வது பிராக்டிக்கலா அந்த ரிப்போர்ட்டின் மீது நடவடிக்கை எடுங்க. அதன் மூலமாக ஆக்கப்பூர்வமான ஒரு மாணவ சமுதாயத்தை அமைக்க முதலமைச்சர் அவர்கள் பாடுபடணும். முதல்ல இன்னைக்கு கல்லர் சமுதாயத்தினுடைய சீர்மரபு பள்ளி, ஆதி திராவிடர் பள்ளி எல்லாம் இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டினுடைய ஒரு அம்சம் இருக்கு. எங்களுக்கு இதுல உடன்பாடு கிடையாது. காரணம் நமக்கு தெரியும், சில சமுதாயத்திற்கு நாம் சிறப்பு சலுகை கொடுக்க வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் நீண்ட காலங்களுக்கு சிறப்பு சலுகை இருக்கணும். அந்த கம்யூனிட்டியினுடைய அந்த காஸ்டினுடைய ஒரு ஸ்பெசிபிக்கா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேக்வர்ட்னஸை எடுக்கிறதுக்கு நம்ம பண்ணணும். அதை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வந்து ஒரு காமனாலிட்டியை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கும். ஜாதி தன்மை வரக்கூடாது, ஜாதி அடையாளம் வரக்கூடாது என்றால் அதற்கு வேறு விதத்தில் பாடுபடணுமோ தவிர பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து ஜெனரல் எஜுகேஷன்ல இணைக்க கூடாது. அதே போல இரண்டாவது அந்த ஆய்வறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க, அந்த பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய டாமினன்ட் காஸ்ட், அதாவது ஆதிக்க சமுதாயம் அங்க அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியராக வரக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை ஆய்வறிக்கையில ஜஸ்டிஸ் சந்துரு அவங்க வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு இதுல உடன்பாடு கிடையாது. அதாவது ஒரு டீச்சரை நாம ரெக்ரூட் பண்ணும்போது இனி காஸ்ட்டை பார்த்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சு இனி காஸ்ட்டை பார்த்து போஸ்டிங் போடுவோமா? ஓ நீங்க இந்த காஸ்ட், நீங்க சவுத்துல இல்ல, நீங்க நார்த்துக்கு போங்க, நீங்க வெஸ்ட்டுக்கு போங்கன்னா ஒரு டீச்சரை காஸ்ட் பார்த்து போஸ்டிங் போட ஆரம்பிக்கிறோம். ஜாதியை பார்த்து ஒரு டீச்சரை ஒரு பள்ளிக்கூடத்துல போஸ்டிங் போட ஆரம்பிக்கிறோம். இது எப்படி நாங்க, அதாவது மாணவ செல்வங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்க தடுக்கணுமோ தவிர இருக்கக்கூடிய ஆசிரியரை நான் டாமினன்ட் காஸ்ட், அதாவது ஆதிக்க சமுதாயம் இல்லாத ஒரு சமுதாயத்திலிருந்து ஆசிரியரை போட்டு நான் சரி பண்றேன் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய கருத்து யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வைக்கணும். 7 ஆரம்பிச்சு Z வரைக்கும் அப்படியே அவங்க உட்கார்ந்துட்டு வரணும். இது உலகத்துல எங்கேயுமே இதை பண்ண மாட்டாங்க. 7 ஆரம்பிச்சு Z வரைக்கும், உதாரணத்துக்கு என் பேர் அண்ணாமலை ஏ, நான் 180 சென்டிமீட்டர் இருக்கேன். என்னை கொண்டே முதல் பெஞ்சில் உட்கார வச்சா கடைசி பெஞ்சில் உங்களுக்கு எப்படி தெரியும்? இத்தனை காலமா என்னை கடைசி பெஞ்சில் தான் உட்கார வச்சிருக்காங்க. காரணம் ஹைட்டா இருக்கேன். அப்படி கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தா தான் முன்னாடி இருக்கு உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பிராக்டிக்கல் ப்ராப்ளம் இதுல வரும். ஆல்பபெட்டுக்கும் காஸ்டுக்கும் என்ன சம்பந்தம்? காஸ்ட் வைஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்றாங்க, அதை தடுப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. ஆசிரியர்களுக்கு கண்டிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கணும், இன்ஸ்பெக்ஷன் கரெக்டா பண்ணணும்.
ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா தப்பு பண்ணா சஸ்பெண்ட் பண்ணுங்க, பிடிஏ மீட்டிங்க ரெகுலரா நடத்துங்க, மாசத்துக்கு ஒரு முறை நடத்தவில்லை என்றால் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுங்க. இதெல்லாம் ஒரு சிஸ்டம் தவிர ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல உட்கார்ந்தா காஸ்ட் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு விஷயத்தை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய முயற்சியும் கூட நிச்சயமாக அது பலிக்காது. அதையும் நாங்க ஏற்க போவது கிடையாது. அடுத்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டம், பள்ளிக்கூடத்துல டிஸ்பிளே, ஒரு கயிறு, ஒரு திருநூறு, ஒரு ருத்ராட்சம் அல்லது ஒரு ஹிஜாப் அல்லது ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிலுவை இருக்கக்கூடிய ஒரு டாலர் இருக்கக்கூடிய செயின், இதை எந்த அளவுக்கு ஒரு பொது வெளியில பயன்படுத்தலாம், எந்த அளவுக்கு பள்ளிக்கூடத்தில் பயன்படுத்தலாம், இது நீண்ட நாட்களாக நம்ம சமுதாயத்துக்குள்ள நாமளே நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு ஸ்டேட்ல பயன்படுத்தக்கூடாது, ஒரு ஸ்டேட்ல எல்லாம் பயன்படுத்தலாம். ஆனா இன்னைக்கு ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களுடைய அறிக்கை பாத்தீங்கன்னா இதை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த பிரச்சனையை. குறிப்பாக ஒரு சேக்ரெட் த்ரெட், அதாவது இந்த ஜாதி என்றால் இந்த அடையாளம், அவங்க இந்த கலர் போட்டுந்தாவே இந்த ஜாதி தான். ஏதோ கோயில்ல எத்தனையோ கயிறு கட்டுறாங்க, இதுக்கு அது ஒரு முடிவா? கட்டக்கூடாது. விபூதியிலிருந்து குங்குமம்ல இருந்து பிரச்சனைகள் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அதே போல இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவ மாணவ செல்வங்கள், அவங்க ஒரு ஹிஜாப் கொண்டு வர்றாங்க, ஹிஜாப் உடுத்துறாங்க, அல்லது ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி டீச்சர் அவங்களே சிலுவை போட்டுட்டு வந்து டீச் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம தமிழகத்தினுடைய பன்முகத்தன்மை எங்க போய் நிற்கும் அப்படிங்கறத நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ஆனால் நாங்க சொல்வது ஒரு பள்ளிக்கூடம் என்பது செக்குலரா இருக்கணும், எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு விபூதி குங்குமத்திலிருந்து ஆரம்பித்து இது எங்க போய் இது நிறுத்த போறாங்க. அதனால் இதுலயும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நீங்க இது எல்லாமே இண்டிவிஜுவலா ஒரு டவல் போட்டுட்டு வர்றாங்க, அனுமதி கிடையாது. அதே மாதிரி அவங்களுடைய ஃபேஸ் டிஸ்பிளே இல்ல, சில இடத்துல அப்செக்ஷன் பண்றாங்க. இதையெல்லாம் ஆக்கப்பூர்வமாக ஒரு டெசிஷன் எடுக்கணுமோ தவிர கையில கட்டியிருக்கக்கூடிய ஒரு நூலையோ மேலே வைத்திருக்கக்கூடிய குங்குமத்தையோ விபூதியோ இதை வைத்திருந்தால் ஒரு சமுதாயமாக அடையாளப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அடுத்தது சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்ஸ், அதாவது பள்ளிக்கூட மாணவங்களையே ஒருங்கிணைத்து சமூக நீதி படை அப்படிங்கிற ஒரு படையை உருவாக்கணும் அப்படின்னு. அந்த படைக்கு தலைவர் யார், அந்த படையினுடைய அதிகாரம் என்ன, அந்த படையினுடைய வரம்பு என்ன, அந்த படை யாரை போய் தடுக்கலாம், அந்த படை கேள்வி கேட்கறதுக்கு என்ன அதிகாரம், ஒரு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு என்ன அதிகாரத்தை நாம கொடுப்போம், இந்த சமூக நீதி படைங்கிறது என்ன பர்பஸ் இது சால்வ் பண்ண போகுது. அதனால இந்த ரிப்போர்ட்ல ஒருவேளை அந்த மாதிரி படை இருக்குன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது என்ன செய்யும், எப்படி செய்யும், எதற்காக அந்த படை இருக்கும், அதை யாரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க, மாணவ செல்வங்களுக்கு சின்ன வயசுல இது தேவையா, இது ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஏன் மாணவ செல்வங்கள் மீது திணிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களோட இன்னொரு கேள்வியா இருக்கு. அடுத்தது, இன்னைக்கு ஒரு பக்கம் டெக்ஸ்ட் புக்ல பல விஷயங்கள் இருக்கு, குளோரிபிகேஷன் ஆஃப் ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜி, டெக்ஸ்ட் புக்ல தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு சாஃப்ரனைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம பயன்படுத்துறோம் அப்படின்னா அது நீதியரசர் சந்துரு அவர்களுடைய ஷார்ட் சைட்டட்னஸ் தான் அது காட்டுது. அதாவது பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பாட புத்தகங்கள் அதெல்லாம் சாஃப்ரனைஸ் ஆகுதுன்னு சந்துரு அவர்கள் சொல்றாங்கன்னா அதே ஆங்கிள் சந்துரு அவர்களும் ஒப்புக்கொள்ளணும். அதே பாட புத்தகத்துல டிரெவிடியன் ஐடியாலஜி இருக்குது, பேஸ்லெஸ் குளோரிபிகேஷன் ஆஃப் டிரெவிடியன் ஐடியாலஜி இருக்கு, அதையும் அவர்கள் எடுத்து பேசணும். அதனால் ஒரு சார்பாக பேசுவது நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல எலெக்ஷன் நடத்தணும். உங்களுக்கு தெரியும் ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோ, ஜேஎம் லிங்டோ, அந்த கமிட்டி ரிப்போர்ட் உச்சநீதிமன்றத்தில் குறிப்பாக கல்லூரிகள்ல எந்த அளவுக்கு எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கறத ரொம்ப கிடுக்குப்படி உச்சநீதிமன்றம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு சந்துரு அவர்கள் ஸ்கூல்ல எலெக்ஷன் நடத்தணும். இப்ப ஜாதியை ஒழிக்கிறன்னு நீங்க எலெக்ஷன் நடத்துறீங்க, நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சாதாரண எலெக்ஷனே ஜாதியை வச்சுதான் இருக்கு. என் முதலமைச்சர் எந்த முதலமைச்சர் அந்த ரிப்போர்ட்டை கையில வாங்கினாரோ அவரே எஸ்சி பொது தொகுதியில எஸ்சி அவங்களை தான் நிக்க வைக்கிறாரு, பொது தொகுதியில இன்னொரு பொது கேண்டிடேட் நிக்க வைக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு எஸ்சி ரிசர்வ் தொகுதியில ஒரு பொது வேட்பாளர் நிக்க வைக்கிறதுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்னும் தைரியம் வரல. அந்த முதலமைச்சர்கிட்ட சந்துரு அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுத்து காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எலெக்ஷன் நடத்தினா ஜாதி காணாம போயிரும் சொல்றது எங்களை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸ்கூல்ல நீங்க எலெக்ஷன் நடத்த ஆரம்பிச்சா ஜாதி அரசியல் ஸ்கூலுக்குள்ள எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். அதனால இந்த ரிப்போர்ட் தேவையா? கண்டிப்பா தேவை. நாங்க கண்டிப்பா ரிப்போர்ட் வேணும்னு ஒத்துக்கிறோம். பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜாதி இருக்கக்கூடாது, நாங்க தெளிவா இருக்கோம். ஜாதி வன்முறைகள் நடக்கக்கூடாது. ஆனால் இதில் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை பின்பற்றினோம்னா இன்னைக்கு விட இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து அங்கே ஜாதி ஆதிக்கம் பள்ளிக்கூடத்தில் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும்.
ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கருத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் எல்லா தரப்பு வாதங்களையும் எடுத்துக்கொண்டு அவர் ஒரு ஆக்ஷன் பிளான், ஒரு டாஸ்க் போர்ஸ் போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதா எங்களுடைய வேண்டுகோள். பத்திரிகை நண்பர்கள் மன்னிக்கணும், எனக்கு ஏசி வேலை செய்யல, சம் இஷ்யூ ஜெனரேட்டர்ல. அண்ணே நாங்க ஒத்துக்கிறோங்க அண்ணே, பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜாதிக்கு வேலை இல்லை, ஒத்துக்கிறோம். கடிவாளம் போடணுமா, கடிவாளம் போடணும். அதற்கான நேரம் வந்துருச்சா, நேரம் வந்துருச்சு. அதற்கு சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் உடன்பாடு இல்லை, ஒரு தரப்பு சிந்தனையை புகுத்துற மாதிரி இருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் அந்த ரிப்போர்ட் அப்படியே டோட்டோ நான் எடுத்துக்குவேன், அது அப்படியே நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இன்னைக்கு இருக்கு. நன்றிங்கண்ணா. இன்னைக்கு இருக்கும் வரை இருக்கிறத விட இன்னும் அதிகமான பிரச்சனைகளை தான் நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அந்த ஆய்வறிக்கை இன்னும் அதிகமாகத்தான் உருவாக்கும் என்பது எங்களுடைய கருத்து. நம்ம அசம்ஷனுங்க. உதாரணத்திற்கு என் கையில கருப்பு கயிறு பாத்தீங்கன்னா நான் ரெட் கலர் கட்டியிருக்காங்க. சில நேரத்தில் நான் ஆஞ்சநேயர், நான் ஒரு கலர் கட்டுறேன். எல்லோருமே மாறி மாறி எல்லா கலர் கட்டுறோம், கிரீனு கட்டுறோம், எல்லாமே கட்டுறோம். இந்த ஜாதிக்கு இந்த அடையாள குறியீடு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒரு கோயில்லையுமே நோன்புக்கு கட்டுறோம். கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது 42 நாள் ஒரு கயிறு கட்டுறோம். இதெல்லாம் பிராக்டிக்கல் சொல்யூஷனா நான் கேட்கறேங்க. இது ஸ்கூலை தாண்டி வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த கயிறு இந்த ஜாதி தான் அப்படின்னு அடையாளப்படுத்துவது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்கிறேன். நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க. பேரண்ட்ஸ் வர்றாங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த குழந்தைய 1 வருஷம் சேர்த்துக்காதீங்க. அருவாள் எடுத்துட்டு வந்து வெட்டுறாங்க, சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புங்க. வயசாயிருச்சு, ஆக்ஷன் எடுங்க. பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் மீது நோட்டீஸ் எடுங்க. குரூப்பிசமோ அங்க வந்துச்சுன்னா ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க மாணவ செல்வங்கள் மீது திரிச்சீங்கன்னா 12 வயசு, 13 வயசு, 7 வயசு என்ன மெச்சூரிட்டி இருக்குங்கண்ணா? ஐபிசிலேயே சொல்றோம் 8 வயசு வரைக்கும் குற்றமே பண்ண முடியாது. ஒரு குழந்தை குற்றம் செய்தாலும் ஐபிசியை பொறுத்தவரை குற்றவாளி இல்ல. 8ல இருந்து 12 வரைக்கும் குற்றம் செஞ்சாங்கன்னா 6 தான் செக்ஷன் போடணும். 12ல இருந்து 18 ஒரு டிஃபரண்ட் ஆக்ட் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கயிறுல இருந்து ஆரம்பிச்சா எங்க போய் நிக்குங்கண்ணா? அதான் எங்களுடைய கேள்வி. வேண்டும், தடுக்கணும். அது ஒரு பிராட் பேஸ்டா இருக்கணுமோ தவிர ஸ்பெசிபிக்கா எலெக்ஷன். ஏன்னா இந்த எலெக்ஷன்லயே ஜாதி அரசியல், பூத்துக்கு ஜாதி அரசியல் பண்றாங்க. நீங்க பள்ளிக்கூடத்தில் எலெக்ஷன் நடந்தா அவங்க அப்பா அம்மா சும்மா இருப்பாங்களா? அவங்க கேன்வாஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே எலெக்ஷன் நடத்த வேண்டாம் ஜேஎம் லிங்கோ ரிப்போர்ட்ல சொல்லும் பொழுது பள்ளிக்கூடத்தில் எலெக்ஷன் நடத்தணும் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்றுதான் நான் கேள்வி கேட்கிறோம். ஜாதி வராதான பள்ளிக்கூடத்துல? கண்டிப்பா வருங்க. ஆனா கோர் கமிட்டி தேர்தல் முடிந்த பிறகு 2-3 கோர் கமிட்டி நடந்திருக்குங்கண்ணா. ஆன்லைன்ல நடந்திருக்கு. இன்னைக்கு தான் முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ரிவ்யூ மெக்கானிசம், 39 தொகுதியை ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய அகில இந்திய தலைவர்கள் வந்திருந்தாங்க. எலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ், 39 தொகுதியினுடைய பெர்ஃபார்மன்ஸ், வாக்கு சதவீதம் எப்படி இருக்கு, பாசிட்டிவ்ஸ், மைனஸ், கம்ப்ளைண்ட்ஸ், சில தலைவர்கள் எலெக்ஷன்ல வேலை செய்யல, வேலை செஞ்சாங்க, அது மாதிரி எல்லாமே கலந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு. அதனால இந்த கோர் கமிட்டி ரொம்ப நீண்ட ஒரு கோர் கமிட்டி. பரவாயில்ல, போன டைம் டிஜிபி செஞ்ச வேலையை இப்ப மாவட்ட தலைவர் பண்றாரு. போன டைம் டிஜிபி மரக்காணத்தில் ஆனோடனே டிஜிபி சொன்னாரு இண்டஸ்ட்ரியல் லிக்கர் வேற, இந்த லிக்கர் வேற அப்படின்னு அவர் பிரஸ் மீட்டே நடத்தினார். பழைய நம்ம ரிட்டையர்ட் ஆன டிஜிபி, மாண்புமிகு டிஜிபி அவர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு கிளாஸே எடுத்தார். எரிசாராயம்னா என்ன, இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னா என்ன, ஸ்பிரிட்னா என்னன்னு. இன்னைக்கு அது கலெக்டர் பேசுற அளவுக்கு வந்திருக்கு. அண்ணா கள்ளச்சாராயம், இது கள்ளச்சாராயம் தான், அந்த புழக்கம் இருப்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்லாம முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து நாங்க எத்தனை சல்லசாராயத்தை கைப்பற்றணும், எவ்வளவு அண்டாவை கைப்பற்றணும், எத்தனை குண்டாவை கைப்பற்றணும் ஒரு 4 அறிக்கை கொடுப்பாங்க. அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்கண்ணா. புரோஹிபிஷன் மினிஸ்டர்னு வச்சுக்கிட்டு ஒரு வேலை டாஸ்மார்க்கு மட்டும் பாத்துக்கணும்னா அது எப்படிங்கண்ணா புரோஹிபிஷன் மினிஸ்டர்? அதனால முதலமைச்சர் சொன்னா ஆமாம் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம். 2 முறை நடந்திருக்கு. நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அமைச்சர் அவங்க பதவி விலகுவாங்க, நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம், தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்றுக்கிறோம். ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா வந்துருமாங்கண்ணா. ஆனால் நாங்கள் சொல்வது இது ஒரு முறை இல்ல. போன முறை என்ன சொன்னாங்க, 18 ஆண்டுகள் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதாங்க நடக்குது, நாங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்தோடனே நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னு முதலமைச்சர் அவங்களே கோவப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு தொடர்ந்து நடக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஏன் பொறுப்பேற்க மறுக்கின்றார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி.
அண்ணா சாரிங்க அண்ணா, உங்க கேள்வி பிரைம் மினிஸ்டர் ஏன் போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு கேக்குறீங்களா? எப்ப வர்றாங்க? ஓகே அண்ணா, பிரைம் மினிஸ்டர் வருவார்கள் என்கின்ற அடிப்படையில் ரயில்வே மினிஸ்ட்ரி சில ஆரம்ப வேலைகள் ஆரம்பிச்சாங்க. குறிப்பா வந்தே பாரத், அது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வரலீங்கன்னா, பிரதமர் அவர்கள் வருவதாக இவர்கள் சொன்னது கிட்டத்தட்ட 31 ப்ராஜெக்ட், அப்ராக்சிமேட்டா 31 ப்ராஜெக்ட்டுக்கு மேல அவங்க பேசிக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதெல்லாம் சில வேலைகள் முடியணும், பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு வேலை எனக்கு இருக்கு, அதனால் கூடிய விரைவில் ஒரு புதிய டேட்டை அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதான் ரயில்வேலிருந்து சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. அதை தாண்டி எங்ககிட்ட பொதுப்படையான எந்த கருத்து இல்லைங்கன்னா, அதே நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் வர வேண்டிய நேரம் கூட காலையிலயா சாயந்தரமா அதுவும் கூட ஒரு சின்ன இடர்பாடு இருந்துச்சு. அதையெல்லாம் சரி பண்ணிட்டு ஒரு புதிய டேட் கொடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். அதை தாண்டி எங்களுக்கு புதுசா எதுவும் தெரியாதுங்க. புகாரே அளிக்கலீங்கண்ணா. ஏங்கண்ணா இல்லைங்கண்ணா, புகார் அளிக்கல. யார் அப்படிலாம் விமர்சிக்கலீங்கன்னா, ஆனா அக்கா இன்னைக்கு சொன்னாங்க, நீங்க பிரஸ் மீட் வச்சு கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது சொன்னாங்க, அண்ணா எங்களை பொறுத்தவரை கட்சியில் ஒரு டிசிப்ளின் இருக்கு. அப்கோர்ஸ் அந்த டிசிப்ளின் படி நம்ம ஆக்ஷன் எடுக்க போறோம், அது ஒன்று. இன்னைக்கு சமூக வலைதளம் என்பது ரொம்ப பெருசு. என்னை பத்தி நீங்களும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஒரு ரைட் விங் சிம்பத்தைசரும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அது ஒரு மாநில தலைவராக எனக்கு அது ஓகே. ஆனா அது எல்லை மீறி போகும் பொழுது எல்லாத்துக்கும் பிரச்சனை. அதனால் தமிழிசைக்கா அது போன்ற புகார் எதுவும் எங்கிட்ட சொல்லல, எப்பவுமே சொல்லல, தொலைபேசியில சொல்ல, இன்னைக்கு சொல்லல. அப்படி வரம்பு மீறி ஏதாச்சும் போச்சுன்னா நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் நடவடிக்கைகளுக்கு உரிமை இருக்கு. இன்னைக்கு கட்சியை தாண்டி இந்த ஈகோ சிஸ்டம் ரொம்ப பெருசா இருக்கு. அமெரிக்காவில் இருக்கிறாங்க, துபாயில் இருக்கிறாங்க, எல்லா ஊர்ல இருக்கிறாங்க, சிம்பத்தைசரா இருக்கிறாங்க. உங்களுக்கு மோடிஜியை பிடிக்கும், வேறு தலைவரை பிடிக்கும் அப்படிங்கறத அவங்க கிட்ட நம்ம அட்வைஸ் பண்ண முடியும். சில இடத்துல அதையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனா ஒரு தலைவர்களுடைய கருத்துக்கு உங்களுக்கு ஏற்புடையது இல்லை என்றால் அதை பொதுவெளியிலே குற்றம் சாட்டுவது அநாகரிகம் என்பது என்னுடைய கருத்து. அதாவது நம்முடைய ஈகோ சிஸ்டம்ல இருந்தா அது வேறு விதத்துல சொல்லலாம். யாருனே சப்போர்டர், யாருனே சப்போர்டர், அவர் யார் சப்போர்டர்? அவர் என்ன அண்ணா ஒரு விஷயம் புரிஞ்சு அண்ணே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டனும் என் சப்போர்டர் தான். KP ராமலிங்கன் சப்போர்டர் தான், கருப்பு முருகானந்தன் சப்போர்டர் தான், மோடிஜி சப்போர்டர் தான். எல்லோரும் என்னுடைய குழந்தைகள், எல்லாரும் என் சப்போர்டர் தான். இப்ப நீங்க அண்ணா இந்த தொண்டை உங்க சப்போர்டர் இல்லையா, அவங்களே சப்போர்டர். அதனால சில பேர் என் சப்போர்டர்னு சொல்றாங்க, சில பேர் என் சப்போர்டர்னு சொல்ல, அதுக்காக இவங்க தான் உங்க சப்போர்டர், எல்லோரும் எங்க சப்போர்டர் தான். அதனால என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில இவங்க சப்போர்டர் அவங்க சப்போர்டர்லாம் ஒண்ணு கிடையாது. அது காங்கிரஸ் கட்சி இல்லைங்கண்ணா. பொறுத்திருந்து பாருங்கண்ணா, புகார் வந்திருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. சொல்லியிருக்காங்க, புகார் கொடுத்திருக்காங்க, பொறுத்திருந்து பாருங்க. அப்படி யாராவது ஒரு தலைவருடைய கிரிட்டிசிசம் என்பது அந்த எல்லை மீறி போகும் பொழுது நிச்சயமா நடவடிக்கை எடுப்போம். பொறுத்திருந்து பாருங்க, நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்க. ஒரு நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்க. நாங்க ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தா நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லுவேன். நீங்க நடவடிக்கை ஏன் எடுத்தீங்கன்னு பொறுத்திருந்து பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. ஆனா அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, தமிழிசை கொடுக்கல, சூமோட்டோவா நாங்களே சில கம்ப்ளைண்ட் எடுத்திருக்கோம். ஒரு மாநில தலைவர் என்கின்ற முறையில நானே சில கம்ப்ளைண்ட் எடுத்திருக்கேன். இந்த தலைவர்களை பத்தி ஏன் அப்படி பேசுனீங்க, அந்த தலைவரை ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, ஏன் இந்த தலைவரை பத்தி இந்த கருத்து சொன்னீங்க. குறிப்பா யூடியூப்ல செய்தி சேனல்ல பெருசா இருக்கிறதுல மாடரேஷன் அங்க இருக்கிறாங்க. அதனால அந்த கருத்துக்களை நானே சில இடத்துல கேட்டிருக்கேன். பொறுத்திருந்து பாருங்க, எல்லாத்தையும் எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கோம். சொல்லுங்கண்ணா. பாஜகவோட கூட்டணி வச்சது யாரு குருத்தலா இருக்குங்கண்ணா? இன்னைக்கு செல்லூர் ராஜா அண்ணன் வேண்டிட்டு இருக்காரு, ஆண்டவா அந்த விஜய் அவரை எப்படியாச்சும் அனுப்பிவிடு, இந்த எம்ஜிஆர் ஐயாக்கு பின்னாடி இந்த விஜய் ஐயா வந்தா எங்களை காப்பாத்திடுவாங்க. இதை ஒரு வெட்கக்கேடாக நான் பார்க்கின்றேன். அவ்வளவு பெரிய ஒரு கட்சி, 72 இருந்து இருக்கக்கூடிய கட்சி, புரட்சி தலைவரார் புரட்சி தலைவி அம்மாவால் இருந்த ஒரு கட்சி, இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய தலைவர் வந்து கடையில பாத்திரம் விற்கிற மாதிரி வித்துட்டு இருக்காங்க. அண்ணே நீங்க வாங்கினே 10 ரூபாய்க்கு 2 பாத்திரம், நீங்க வாங்கினே 10 ரூபாய்க்கு 3 பாத்திரங்கிறாரு செல்லூர் ராஜா அண்ணன். விஜய் என்னன்னா வாங்க வாங்கன்னு இவரை கூட்டு வந்துருவாருன்னா, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி. சித்தாந்தத்தை அவங்க வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி. நாளைக்கு விஜய் அவங்க வர்றாங்கன்னா அவர் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வர போறாங்க. நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவர் ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்காங்க. நாங்க ஏத்துக்கலாம், ஏத்துக்காம இருக்கலாம், மக்கள் நீங்க ஏத்துக்க போறீங்க, ஏத்துக்காம இருக்க போறீங்க.
ஆனா இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை திரு செல்லூர் ராஜா அவர்கள் பேசுற இன்னைக்கு உறுத்துது, நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சது உறுத்துதுன்னு சொல்றவரு அவரு கட்சி தலைவரை பத்தி சொல்லாமே. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026ல 234 ஜெயிப்பாருன்னு சொல்லாமல்லண்ணா. ஒரு விஜய் வந்து எங்களை காப்பாற்றுவார்னு பேசும்பொழுது அவருக்கு அவர்களுடைய தலைவரின் மீது நம்பிக்கை இழந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி சொன்னாரண்ணா. அப்புறம் கூட்டணி வைக்கும் போது அவர் ஏன் கூட்டணி வச்சாருங்க? நான் அப்பயே சொல்லிருக்கலாமே, நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம், கதவை இழுத்து பூட்டிடுறோம், பூட்டை மாட்டிட்டோம், அப்ப சொல்லிருக்கலாம் இல்லைங்கண்ணா. நாங்கள் யாரையும் வலுக்கட்டாயமாக நீங்க வந்து எங்களோட கை கோருங்கன்னு யாரையுமே கூப்பிடல. சரிங்கண்ணா, இது இப்படி பாருங்கண்ணா, இன்னைக்கு பாஜக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கட்சிகள்லாம் அதிமுக வேண்டாம் என்று எங்களிடம் வந்தவர்கள். நான் இப்படி கேட்கிறேன், நான் பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் அதிமுக போலீங்கன்னா என்டிஏ வரணும், ஏசி சண்முகம் அவர்கள் ஏன் நம்ம சிம்பல்ல போட்டிடுறாங்க. சோ இன்னைக்கு அதிமுக சொல்லக்கூடிய தலைவர்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விட்டுருங்கண்ணா, பாரதிய ஜனதா கட்சி விட்டுருங்க. சரி, நான் பாரதிய ஜனதா கட்சியை பொருட்டா மதிக்கல, செல்லூர் ராஜா சொல்றாங்க, மறந்துருங்க. மத்த கூட்டணிகள் நீங்க தக்க வைக்கலன்னு நான் கேட்கிறேன். இவ்வளவு பேசுறவங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி எல்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் சொல்லிட்டு ஏன் இந்த தலைவர்கள் நீங்க கூட வச்சுக்கல? அவர்கள்லாம் ஏன் வேண்டாம் என்று வெளியே வந்தாங்க? ஏன் பாரிவேந்தன் அவர்கள் திமுக இருந்து வந்தாங்க, ஜான் பாண்டியன் வெளியே வந்தாங்க. ஜான் பாண்டியன் 2021ல அதிமுக சிம்பல்ல போட்டிட்டாங்க சென்னையில். அந்த கேள்விக்கு என்னங்க பதில்? பாஜக நீங்க மறந்துருங்க. அந்த ஏசி சண்முகன் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் வெளியே வந்தது உண்மைதானுங்கண்ணா. அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக எல்லோருமே அதிமுக நிராகரித்திருக்கின்றார்கள் என்பதான் சொல்லுது. அண்ணன் இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றாரு? அண்ணன் என்ன சொல்றாரு? நாங்க 0.86% ஓட்டு அதிகமா வாங்கிட்டோம், எங்களுக்கு வெற்றிங்கிறார். இல்ல என்ன சொல்றாருல்ல, போன டைம் அவர் நின்ன சீட் எவ்வளவு? 23. இந்த டைம் அவர் சின்ன சீட் எவ்வளவு? 32, 31. 9 சீட் அதிகமா நின்னு போன டைம் ஹிஸ்டாரிக்கல் லோ 19%, இந்த டைம் 9 சீட் அதிகமா நின்னு 0.8% அதிகமா வாங்கியிருக்கேன்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் தம்பட்டம் அடிக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு. நான் குற்றச்சாட்டு எது சொல்லிங்கன்னா அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்றேன். நீங்க உங்க கட்சி எப்படி வளர்க்கணும்னு வேலை பாருங்க. தினமும் உட்கார்ந்து பாஜக சரியில்லை, தினமும் உட்கார்ந்து பாஜக இப்படி, தினம் உட்கார்ந்து பாஜக கூட்டணி வச்சனால நெஞ்ச உறுத்துது, தினம் உட்கார்ந்து நாங்க சொல்றோமான அதிமுக சரியில்லைன்னு. நாங்க தினம் உட்கார்ந்து ஜெயக்குமாரனுடைய பையன் டெபாசிட் இழந்துட்டாரு நான் சொல்றேன், இல்ல தினம் உட்கார்ந்து நாங்க எதாவது சொல்றோமாங்கன்னா எதுவுமே சொல்லல. நாங்கள் எங்க கட்சியை வளர்ப்பதற்கான வேலையில் இருக்கோம். மக்கள் ஏத்துக்கிறது ஏத்துக்காது, மக்கள் எங்க உழைப்பை பார்த்து முடிவு பண்ண போறாங்க. ஆனா அதிமுக காரங்க தினமும் பிரஸ் மீட் வச்சு பிஜேபி 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 எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சப்பாட்டு பாடுவாங்க? எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் முன்னாடி ரிசல்ட் இருக்கு. உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். ஏங்க அதான் பாயிண்ட். இன்னைக்கும் மனசு உறுத்துதுன்னா என்ன அர்த்தம்? கூட்டணி எப்ப இருந்துச்சு? கூட்டணி முடிஞ்சு அடுத்த ரிசல்ட்டே வந்தாச்சு. இன்னைக்கு மனசு உறுத்துதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்க. சரி, இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றாங்க? தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அவர் ரொம்ப பாதிச்சிருச்சாமா, அதனால நான் விக்கிரவாண்டியில போட்டி இல்லை. சரி, ஈரோடு பை எலெக்ஷன் அப்ப சட்டம் ஒழுங்கு பாதிக்கலையா உங்களையா? ஈரோடு பை எலெக்ஷன் அப்ப சட்டம் ஒழுங்கு இன்னும் மோசமா இருந்துச்சு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன இல்ல, திமுக வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு, நான் ஈரோடு பை எலெக்ஷன் போட்டி இல்லைன்னு சொன்னா அவர் சொன்ன கருத்துல நியாயம் இருக்கு. அதனால ஈரோடு பை எலெக்ஷன்லயே போட்டிட்டாங்க. கொங்கு பகுதி அங்க அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, நாம் போய் நின்னு பார்ப்போம். அன்னைக்கு 60,000 ஓட்டு மார்ஜின் லாஸ். ஆனால் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து ஏற்புடையதில்லை. அதுக்கு மேல அவங்க கட்சிக்கு விட்டதுங்கண்ணா. நிக்கிறது நிக்காது அதிமுக அவங்க இஷ்டம், அதை பத்தி குறை சொல்றதுக்கு எனக்கு எது ரைட்ஸ் கிடையாது. பட் சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு அவர் நினைச்சா மக்கள் இங்க அறிவாளிகள். அப்ப ஈரோடு பை எலெக்ஷனுக்கு இது பொருந்தாதா? விக்கிரவாண்டி மட்டும்தான் சட்டம் ஒழுங்கா அப்படி? ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இதை ஒரு ஜனநாயக கடமையாக பார்க்கின்றோம். ஒரு பை எலெக்ஷன்ல மக்களுக்கு சாய்ஸ் கொடுக்கணும். ஒரு விக்கிரவாண்டி சட்டம் ஒழுங்குக்கும் விக்கிரவாண்டிக்கு என்ன சம்பந்தங்க? ஒரு கேண்டிடேட் நிக்கிறாங்க, இன்னொரு கேண்டிடேட், மக்கள் 3 கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுறாங்க. இது பை எலெக்ஷனுடைய தன்மை. மக்களுக்கு ஓட்டிங் சாய்ஸ் கொடுக்கிறோம். தோக்கிறது ஜெயிக்கிறது ரெண்டாவதுங்கண்ணா. அதனால் நான் அதிமுக விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்திருப்பது அவர்கள் சொன்ன கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் நான் பிரதிபலிக்கிறேன். நான் முதல்ல இருந்து சொல்றேன் அண்ணா, ஒரு நிமிஷம் அண்ணா, லாஜிக்கல் क्वेश्चन கேக்குறாங்க. நீங்க சீனியர் ரிப்போர்ட்டர், இவர் எலெக்ஷன்ல நிக்கிறார், நான் இவர் பி டீம்னா
நான் நிக்காம இருந்தா தானே இவர் ஜெயிப்பாரு. திமுக எலெக்ஷன் நிக்குது, யாரு திமுகவுடைய பி டீமா இருந்தா நிக்காம இருப்பாங்க? அதிமுக. இது லாஜிக், பேசிக் லாஜிக் ஆஃப் மேக்ஸ். இவர் இங்க நிக்கிறார், நான் இவர் நண்பர். அப்படி இருந்து எலெக்ஷன் நான் எப்படி ஒரு பி டீம் ஆவேன்? இல்ல நான் சொல்றதுக்குன்னு சொல்றவங்கள தான் நீங்க கேட்கணும். அவங்க பி டீமா அவங்க காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, எங்க அப்பா குதிரைக்குள் இல்ல அப்படிம்பாங்க கிராமத்துல, ஒளிச்சு வச்சுட்டு எங்க அப்பா இல்ல. இன்னைக்கு திமுக வந்து யார் இந்த எலெக்ஷன்ல நிக்கலையோ அவங்க பி டீம்னு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சது. தொடர்ந்து நாங்க சொல்றோம், எலெக்ஷன் நிக்கிறவங்க எப்படி பி டீம் ஆவாங்க? இதெல்லாம் புது லாஜிக்கா இருக்கு. அதனால திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கணும். பி டீமா இருக்கிறவங்க நிக்காம இருந்தா தான் ஓட்டு ஸ்பிளிட்டாமா அவங்களுக்கு வரும். நாங்க நின்னோம்னா ஓட்டு ஸ்பிளிட் ஆக போது, நாங்க ஜெயிக்க போறோம். எப்படி பி டீம் ஆகும்? ஆனால் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உண்மையாலுமே யார் யாருடைய பி டீம் என்பது மக்கள் புரிந்து கொண்டு விட்டார். வெற்றிக்கான காரணத்தை நிறைய பார்த்தோம்னா, 96 இருந்து எலெக்ஷனை ட்ராக் பண்ணீங்கன்னா முதலாக பாரதிய ஜனதா கட்சி டபுள் டிஜிட் ஓட் ஷேர்ல இருக்கும். டபுள் டிஜிட் ஓட் ஷேர். அண்ணே, ஒரு புலி ஆகணும்னா ஃபர்ஸ்ட் புலி குட்டி ஓடணும், அந்த குட்டி பால் குடிச்சு அந்த குட்டி கொஞ்சம் பெருசாகணும், அந்த குட்டி ஓட கத்துக்கணும், அப்புறம் அந்த குட்டி புலியாகி சாப்பிட போகணும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி புலி ஆகணும்னு எங்களுக்கு ஆசை. ஆனா இன்னைக்கு தான் குட்டியிலிருந்து வளர்ந்துகிட்டு இருக்கோம். குட்டியிலிருந்து வளர்ந்து ஒரு மீடியம் புலி ஆயிருக்கிறோம். அது இந்த தேர்தல் 2026 முழுமையான புலி ஆகும். 78 இடத்துல 2வது இடத்துல வந்திருக்கோம். 78 சட்டமன்றத்தில் நல்ல வாக்கு வாங்கியிருக்கோம், வரலாறு காணாத வாக்கு வாங்கியிருக்கோம். இப்ப தோல்வி அப்படின்னு நண்பர் நீங்க கேட்கக்கூடிய கேள்வியில ஒருவேளை எம்பிஏ அனுப்பல அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலி இன்னைக்கு அதிமுக ஓட் ஷேர் திருநெல்வேலியில 13%, கோயம்புத்தூர் அதிமுக ஓட் ஷேர் 17%, வெள்ளூர் டெபாசிட் இல்ல. சோ எதெல்லாம் முக்கியமான தொகுதிகளோ அங்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் 18% வரை குறைவு. டெபாசிட்டை ஜஸ்ட் வாங்கியிருக்காங்க, அங்க இருக்கிறாங்க, அது தெரிஞ்சிடும். சோ எந்த அளவுக்கு இன்னைக்கு முக்கியமான சில தொகுதிகள்ல சில கட்சிகள் அன்கோ போட்டுருக்காங்க. தொடர்ந்து நான் சொல்றேன், இந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு நான் வைக்கலீங்க, நான் 3 மாசமா சொல்றது. எங்களுடைய சேலஞ்ச் அதையும் தாண்டி நாங்க ஜெயிக்கணும். இல்ல 4 லட்சம் ஓட்டு வாங்கினா போதும், அவங்க 2.5 லட்சம் வாங்குவாங்க, இவங்க 3 லட்சம் வாங்குவாங்கன்னு இருந்ததெல்லாம் மாறி ஒரு நல்ல தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வேண்டும் என்றால் 5 லட்சம் ஓட்டு வேண்டும் என்ற இந்த தேர்தல் எங்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்திருக்கு. இல்ல அதிமுக 20% எடுப்பாங்க, திமுக இருப்பாங்க, நீங்க ஜெயிங்க அப்படிங்கிற எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடம். வலிமையான தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க போகுதுன்னா அங்கே 3வது கட்சி முதல் கட்சிக்கு விட்டு கொடுக்கும் என்பது இந்த தேர்தலில் வெட்ட வெளிச்சமாயிருக்கு. நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணலீங்கன்னா அது எங்க பிரச்சனை. நாங்க 4.5 லட்சம் ஓட்டு எப்படி 5.5 லட்சம் ஓட்டுன்னு மாத்தணும், அது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் பாடம். இரண்டாவது, முதலாக பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு இடத்துல நிக்குது. 7 இடத்துல நின்றுக்கோம், 5 இடத்துல நின்றுக்கோம், 6 இடத்துல நின்றுக்கோம். முதலா 23 இடத்துல 23 × 6 அசம்பிளி போட்டீங்கன்னா 138 அசம்பிளி தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி சிம்பல், மிச்ச இடத்துல கூட்டணி கட்சி. கட்சிக்கு புதுசு, இவ்வளவு இடத்துல நின்றுக்கும். எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது? இப்ப திமுக அதிமுக பாத்தீங்கன்னா எலெக்ஷனை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு இடத்துல 2000-3000 பேர் இருக்காங்க, எங்கிட்ட 1000 பேர் தான் இருக்கிறாங்க. எலெக்ஷனை மேனேஜ் பண்ற 2000 பேருக்கு எப்படி உருவாக்குறது? இரண்டாவது பாடம். மூன்றாவது, இன்னும் நம்முடைய வேட்பாளர்கள் கடுமையா வேலை செய்யணும், மக்கள்கிட்ட போகணும். அதனால நாங்க இன்னைக்கு நன்றி அறிவிப்பு கூட்டத்தை ஆரம்பிக்க போறோங்கண்ணா. இந்த 2-3 நாட்கள்ல நான் உட்பட எல்லோருமே எங்க தொகுதிக்கு போய் மக்கள்கிட்ட நன்றி சொல்ல போறோம். எல்லா இடத்துக்கும் போறோம். நாங்கள் நன்றி 2 பேர்கிட்ட சொல்ல போறோம். ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி, ஓட்டு போடாதவங்களுக்கு சொல்ல போறோம். நாங்கள் இன்னும் கடுமையா உழைக்கிறோம், அடுத்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்க ஓட்டு போடாத ஏத்துக்கிறோம், எங்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு, மேபி எங்களுக்கு நீங்க வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம், அதெல்லாம் நாங்க ஆமோதிக்கிறோம், ஏத்துக்கிறோம். அதை ஏத்துக்கிட்டு உங்ககிட்டயும் நாங்க வேண்டோம், உங்களுடைய அன்பை பெறுவதற்கு இன்னும் கடுமையா உழைப்போம், அடுத்த முறை நீங்களும் ஓட்டு போடுங்க. சோ நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம், எல்லா பக்கம் போவோம். இதான் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடங்கண்ணா. அரசியல் எப்பவுமேங்கன்னா ஒரு பெரிய கிளேசியர், அது தேயுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தேய ஆரம்பிக்கும். ஒரு கிளேசியர், ஒரு பெரிய பனிப்பாறை தேயுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிக்கும். எனக்கு அந்த பனிப்பாறை கண் முன்னாடி தேய ஆரம்பிக்குது. அதனால்தான் விஜய் வாங்க, அடுத்து அஜித்தை கூப்பிட்டுருவாங்களா, அவர் பாவம் அவர் பாட்டு சிவனேன்னு இருக்காரு, அரசியலே விட்டுருங்கப்பா,
நான் வந்து அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்றேன், ரொம்ப நேர்மையான நாணயமான வாழ்க்கையை வாழ்றேன்னு நினைக்கக்கூடிய அஜித்தன்னு அடுத்து கூப்பிடுவாங்க. ஆனா நீங்களும் வந்து ஒரு பக்கம் சேருங்க. அந்த நிலைமையில இன்னைக்கு அதிமுக இருக்கு. நான் சொல்வது நடக்கும், நீங்க பாருங்க. அதற்கான ஆரம்ப குறியீடுகள், அறிகுறிகளை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. டிடிவி அண்ணன் போகக்கூடிய ரெஸ்பான்ஸை பாருங்க. இன்னொரு அம்மையார் அவர்கள் பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க, அதையும் நீங்க பார்த்திருக்கிறீங்க. தேர்தலுக்கு பின்பு எதெல்லாம் நடக்கும் என்று நாங்கள் நினைத்தோமோ எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. கண்கூடாக உங்களுக்கு தெரிவதற்கு நாட்கள் ஆகும். நிச்சயமா நீங்கள் அதை பார்ப்பீங்க. அண்ணே அண்ணா, எங்களுக்கு அதுக்கு என்னென்ன சம்பந்தம்? நான் ரீடு பண்றேங்க, நான் ரீடிங். நீங்க எஸ்டிபியோட அலையன்ஸ் வச்சீங்கன்னாவே ஏடிஎம்கே கேடர்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. கிரவுண்ட்ல நாங்க பாக்குறோம். எஸ்டிபி அலையன்ஸ் வச்சீங்கன்னா வர ஏத்துக்க மாட்டாங்க. இஸ்லாமிய கட்சி வேற, ஃபண்டமெண்டலிஸ்ட் பார்ட்டி வேற, இஸ்லாமியர்கள் வேற, கிறிஸ்தவர்கள் வேற. இந்த புரிதல் இல்லாம எல்லாத்தையும் நான் வச்சுக்குவேன், என்டோர்ஸ் பண்ணுவேன், ஏத்துக்க மாட்டாங்க. பிஎஃப்ஐக்கும் இஸ்லாமிய சொந்தமுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு பிஎஃப்ஐக்கும் என்னோட இஸ்லாமிய நண்பருக்கும் அடிப்படை வேறுபாடு இருக்கு. ஒரு அரசியல் கட்சி ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு நினைச்சா பெரிய தப்பு பண்றாங்க. அதே போலதான் நான் இந்து குரூப்லயும் சொல்றேன். எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கருக்கும் எனக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஐ எம் நாட் அன் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங். ரைட் விங்கிற வார்த்தையே தவறுங்க. ரைட் விங்னா இங்க, ரைட் விங்னா அந்த காலத்துல பிரெஞ்சு பார்லிமெண்ட்ல ரைட் சைடுல உட்கார்ந்தவங்க ப்ரோகிரசிவ்ஸ் ரைட் விங் ஆயிடுச்சு. இப்ப யாரோ ஒருத்தர் சொல்றாங்க இது ஹிந்து நாடு, இது வந்து இங்க ஹிந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும். நான் ஏத்துக்கொள்ள போறது கிடையாது. எனக்கு அவங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்களையும் என்னை நீங்க ஒன்னா பார்த்தா எப்படிங்கன்னா, அதே போலதான் நீங்க பிஎஃப்ஐயும் ஒரு இஸ்லாமிய நண்பரையும் ஒன்னா பாக்குற மாதிரி தான் பாக்குறாங்க. அதனால இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பாக்குறீங்க. புதுசா சொல்றதுக்கு என்னென்ன இருக்கு? அது தவறுங்கண்ணே, அது தவறு. நான் காஞ்சிபுரத்தினுடைய பெண் காவலர், நானும் அதை கண்டிக்க உங்ககிட்ட வந்தேன். ஆனா அவருடைய கணவரே சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது அது மேபி நான் ஒரு மிஸ்நார்மலா எடுத்துக்கலாம். கணவர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, இருந்தாலும் சீரோடியில் அந்த அம்மா இருந்தாங்க, அது நடந்திருக்க கூடாது. ஆனா கணவர் பண்ணியிருக்காரு, அதை தவறுதான். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சித்தாந்தத்தின் மீது எங்களுக்கு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருந்தாலும் 2 கலப்பு திருமணத்திற்காக வந்தாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்யூனிஸ்ட்காரங்க போனாங்க. அதன் பிறகு தஞ்சம் புகுந்து ஒரு ஆபீஸ்குள்ள வந்தாங்க. அதன் பிறகு தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கும் ஏற்புடையது இல்லைங்கண்ணா. இதெல்லாமே காவல்துறை சரியா ஹேண்டில் பண்ணணும். ஒரு கலப்பு திருமணத்துல 18 வயசுக்கு மேல வர்றாங்கன்னா இல்ல எனக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட இது இல்லைங்கண்ணா. சட்டம் என்ன சொல்லுது? அவ்வளவுதான். 2 பேருக்கு விருப்பம் இருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்க, அதான் சட்டம் சொல்லுது. இல்ல எனக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவல் விருப்பே இல்ல. ஆனா காவல்துறை சில இடத்துல கொஞ்சம் கடினமான நடவடிக்கை எடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து மையமா, போலீஸ் ஸ்டேஷன்ல அரசியல், போலீஸ் ஸ்டேஷன்ல 2 தரப்பு கருத்தை ஒரு நாள் பேசும்போது இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. அதனால கட்சி அலுவலகத்தினுடைய தாக்குதல் என்பது ஏற்புடையது கிடையாது, அது நடந்திருக்க கூடாது. அது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கா படம் பிடிச்சு காட்டுது. அண்ணா, நம்ம ரயில்வே மினிஸ்டருடைய செயல்பாடை நீங்க ஹானஸ்டா பாருங்கண்ணா. அஸ்வினி வைஷ்ணவ் அவரை தாண்டி நான் 10 ஆண்டுகளா சொல்றேன். ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வேற எல்லாம் பொறுப்புல இருந்தாங்க. ரயில்வே அமைச்சர் தன்னுடைய கடமையை செஞ்சிருக்காங்களா? எலக்ட்ரிபிகேஷன், கோச் மெயின்டெனன்ஸ், வந்தே பாரத், மீட்டர் காஜ், பிராட் காஜ் கன்வர்ஷன், இதெல்லாமே நீங்க பாருங்க. எல்லாத்திலயுமே நம்ம சக்சஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கும் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். 10 ஆண்டு யூபிஏ, 10 ஆண்டு என்டிஏ, ரயில்வே ஆக்சிடென்ட் டெத் நீங்க கம்பேர் பண்ணுங்க, நம்ம ரொம்ப கீழே இருக்கும். ஆர்குமெண்ட் சேக் சொல்றேன். அதை தாண்டி விபத்து நடக்குமா? நடக்க கூடாது, யாரும் இறக்கக்கூடாது, எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு சரக்கு ரயில் சிக்னலிங் இஷ்யூ, குறிப்பாக எங்கெல்லாம் வந்து செக் போஸ்ட் இல்லையோ அதெல்லாம் நடக்கக்கூடாது. அதுக்கு எல்லா வேலையும் செய்யறாங்க. சிக்னலை சரியா கொண்டு வர்றாங்க. இந்த சிக்னலை வச்சு ஆப்போசிட்ல ஒரு வண்டி வந்துச்சுன்னா அந்த கவர் சிஸ்டத்துல ஸ்டாப் பண்ணக்கூடியது எல்லாத்துக்கும் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அன்மேன்டு கிராசிங் இருந்ததுன்னா மேன்டு கிராசிங்கா அதை பண்ண பாக்குறாங்க. எல்லா முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அஸ்வினி வைஷ்ணவ்ஜி அவர்களை பொறுத்தவரைக்கும் இஸ் a பெர்ஃபார்மிங் மினிஸ்டர். பட் இங்க நான் வைக்கிற ஆர்குமெண்ட்டுங்கன்னா புரோகிபிஷன் மினிஸ்டர் பேரை வச்சுக்கிட்டு டாஸ்மார்க்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்றேன். அதுக்குன்னு தமிழ்நாட்டில் ஹைவே டெத் நடக்குது, நான் ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்ல. தமிழ்நாட்டில் ஹைவே டெத் நடந்துருச்சுன்னா லாரியில 10 பேர் இறந்துட்டாங்க, ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுங்க. அது வந்து அபத்தமானது நான் சொல்லலீங்க. நான் தொடர்ந்து ரோடு மெயின்டெனன்ஸே இல்ல நான் சொல்லலாம்.
நான் சொல்வது ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர்னு பேர் வச்சுக்கிட்டு அந்த வேலையை தவிர எல்லா வேலையும் செய்யறாருன்னு தான் நான் சொல்றேன். ஆனா நம்ம ஆய்வறிக்கை வராத பொழுது நாம் எப்படிங்க யூகம் கொடுக்கறது? அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கும் there is an accident committee ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதனால யூகத்தின் அடிப்படையில் இதனால தான் நடந்துச்சு. இந்த பர்டிகுலர் லோகோமோட்டிவ் பைலட் வந்து இவ்வளவு நாள் வேலை செஞ்சார். டேட்டா யாருக்கிட்ட இருக்கு? அதனால யூகத்தின் அடிப்படையில் நாம் பேச ஆரம்பிச்சா இதுக்கு எண்டே இல்லைங்க. நான் சொல்றது பெர் கேபிட்டா ஒரு வருஷத்துல எடுத்து பாருங்க. ரயில்வே ஆக்சிடென்ட்ல எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு அது குறைஞ்சிருக்கா? 100% குறைஞ்சிருக்கு. சரிங்க அண்ணா. எல்லாத்தையும் நன்றிங்க அண்ணா. நன்றி அண்ணா.